இந்த கொஸ்டினை பாருங்க. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? அதாவது ஒரு விமானத்தை என்ன பண்றாங்க, 280 பேர் போகணும் அப்படின்னா 2 முறை பயணம் செய்யணும். அப்ப 1400 பேர் போகணும்னா அதிகமா தானே வரும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப 280 நபருக்கு எத்தனை முறை? 2 முறை. அப்ப 1400 நபருக்கு எத்தனை முறைன்னு கேட்கலாம். ஸோ ஆட்கள் அதிகமானா நம்ம போகக்கூடிய இதன முறையும் அதிகம் தான் ஆகும். அப்ப என்ன பண்ணும்? நேர்மாறு. அப்ப இது ரெண்டையும் பெருக்கிட்டு இதை வகுக்கலாம். இல்லைன்னா இது தலைகீழா போட்டு கூட அடிக்கலாம். அப்ப 1400/280 இன்ட்டு 2. ஓரன் 2 இங்க 140. ஒரு 0 ஒரு 0 ஒரு 14 14 10 14 140. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 10. ஓகேவா? ஸோ ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகனா போகக்கூடிய முறையும் அதிகம் தான் எனக்கு ஆகும். ஓகேவா? நார்மலான கொஸ்டின் நேர்மாறல். ஆன்சர் முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி பேட்டர்ல எத்தனை கொஸ்டின் தேர்வுல கேட்காம பாருங்க. ஸோ ஒரு தலைப்பு பிடிச்சு போச்சு அப்படின்னா ஒரே தலைப்புல 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.